Hello, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு Quantsapp. ஸோ ஐ ஹோப் நம்ம நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் டெஃபினட்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் உங்களோட என்ன கருத்து உண்டோ அதை நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, எவ்வளோ புரியல, இல்லைனாக்கா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா, அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது லைக் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன வேணும். ஸோ பி எக்ஸ்பிரசிவ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் என்னோட சொல்லிக் கொடுக்குற விதம் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் டெஃபினட்டாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் Quantsapp-ஓட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலனாக்கா இப்போ வரைக்கும், இஃப் யூ ஆர் யூசிங் அ மொபைல் அப்ளிகேஷன், டெஃபினெட்லி கோ அண்ட் டவுன்லோட் த Quantsapp அப்ளிகேஷன். ஓகே, ஏன்னாக்கா நீங்கள் Quantsapp-ஓட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதும் இங்கே ஆல்மோஸ்ட் 70-80 டூல் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே என்ன ஆகும்னா, as soon as you download you will get access to approximately ஒரு 25 free tools. ஓகே, 25 free tools-ஓட access கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ட்ராக், அனலைஸ், ஸ்கேன், ட்ரேடிங் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 டூல் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் ஒரு சில டூல்ஸ்லாம் பேட் டூல்ஸ். கரெக்ட்? ஸோ ஒரு சில மினிமம் டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃப்ரீ டூல்ஸ். ஸோ 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைச்சிரும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் டூலை பற்றி தெரிஞ்சுக்கணும், லைக் எந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனை ஆன் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க, லேர்ன் செக்ஷன் இருக்குது. ஓகே, லேர்ன் செக்ஷனில் போங்க, வீடியோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. ஓகே, வீடியோ லைப்ரரி என்னதுனாக்கா, திஸ் இஸ் ஒரு வீடியோட பேங்க்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸில் எல்லா வீடியோஸும் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சுனாக்கா, நிறைய தமிழ் வியூவர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களோட டூல்ஸ்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, பட் எங்களுக்கு வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் புரியல, ஏன்னாக்கா இந்த டூல் வந்து ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ஸோ எங்களுக்கு தமிழில் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஒன்லி ஃபார் த தமிழ் வியூவர்ஸ் நான் வந்து இதை எக்ஸ்க்ளூசிவாக தமிழில் ஷூட் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸையும் நான் போட்டிருக்கேன் இங்கே. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், மேலே லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லேர்னில் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ லைப்ரரிக்குள்ளே போங்க, இங்கே லாங்குவேஜில் போய் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, as soon as you select this, இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் தமிழில் எவ்வளோ டூல்ஸ் இருக்குமோ இங்கே பாருங்கள், தமிழ் லாங்குவேஜில் நான் Quantsapp-ஓட கிட்டத்தட்ட எல்லா டூல்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் நான் டெஃபினட்டாக இங்கே கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ் அட் எனி டைம். ஓகே, அண்ட் சப்போர்ட்டில் உங்களுக்கு மெயில் போடணும், நீங்கள் ஈவன் மெயிலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு support@quantsapp.com நீங்கள் மெயிலும் பண்ணலாம், இல்லைனாக்கா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, இமீடியட்டாக நீங்கள் எங்களை ஹெல்ப்லைன் நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டோம்னாக்கா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிளை நான் காட்டுறேன். ஓகே, அண்ட் மெனி ஸ்டாக்ஸில் நம்ம சொல்லலாம் இந்த டூல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பண்ணுறது. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த ப்ரோப்ரைட்டரி டூல் ஆஃப் Quantsapp விச் இஸ் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப். ஓகே, ஆர்பிஜியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ ஆர்பிஜி என்னது நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ட்ரேடிங் ஆப்ஷன், இங்கே பாருங்கள் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப். ஓகே, இப்போது இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணும் கேட்டிங்கன்னாக்கா, இங்கே வந்து நடுவில் உங்களுக்கு ஒரு கிரே பாக்ஸ் தெரியுது. ஓகே, can you see நடுவில் ஒரு கிரே பாக்ஸ் இருக்கு. ஸோ திஸ் we can say இது வந்து ஒரு நியூட்ரல் ஜோன். ஓகே, நியூட்ரல் ஜோன்னாக்க இங்கே வந்து உங்களுக்கு யூஸ்வலி எப்போது ஸ்டாக் இந்த நியூட்ரல் ஜோனில் இருந்ததுனாக்க we usually don't take any trades. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியூட்ரல் ஜோனுக்கு வெளியில் இருக்குது. ஸோ எப்போதும் ஸ்டாக் வந்து நியூட்ரல் ஜோனில் இருந்ததுனாக்க இட் இஸ் அட்வைசபிள் நீங்கள் ஒரு ட்ரேடுமே எடுக்கப்படாது. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இஃப் யூ சி, இங்கே பாருங்க உங்களுக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் தெரியும். ஒன் இஸ் வீக், another one is progressive, இங்கே பாருங்க ஸ்ட்ராங் அண்ட் லகார்ட். ஓகே, லெட் மீ மார்க் இட், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, கிவ் மீ a second. இங்கே பாருங்க, progressive, weak, இங்கே பாருங்க ஸ்ட்ராங், லகார்ட். ஓகே, ஸோ 4 ஜோன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன ரூல்ஸ், இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த டூலை பற்றி. ஓகே, ஒரு 57 நிமிஷத்தோட வீடியோ இருக்குது என்னோடது, அதை போய் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை பற்றி. ஓகே, நவ் ஹவு டு ட்ரேட் திஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Okay, if you want to find out a bullish trade, then what you are supposed to do is, as soon as the stock moves from weak to progressive, okay, weakல இருந்து progressiveக்கு ஸ்டாக் போயிருச்சுனாக்க அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல bullish trade find out பண்றதுக்கு ஒரு நல்ல momentum கிடைக்கிறதுக்கான opportunity இருக்கு. Okay, so usually
இதில் எப்படி நடக்கும்னா ஸ்டாக் வந்து வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போகும், ப்ரோக்ரெசிவ்லேருந்து ஸ்ட்ராங் போகும், ஸ்ட்ராங்லேருந்து லகார்ட் அண்ட் லகார்ட்லேருந்து அகெயின் வீக். ஓகே, ஸோ ஸ்டாக் வந்து யூஸ்வலி ஒரு சைக்கிள் ஃபாலோ பண்ணும், பட் இட் இஸ் நாட் நெசசரி எவ்ரி டைம் ஸ்டாக் வந்து அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணுங்கிறது எப்போதுமே அப்படி நடக்குங்கிறது இது இல்லை. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போகும், ப்ரோக்ரெசிவ்லேருந்து இமீடியட்டாக வீக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆர்எல்ஸ் வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ், ப்ரோக்ரெசிவ்லேருந்து ஸ்ட்ராங் அண்ட் தென் அகெயின் வீக்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ட்ரேட் பண்ணும், இதுக்கான என்ன ரூல்ஸ்? ஓகே, ஸோ as soon as the stock moves from weak to progressive, ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதி ஸ்டாக் வந்து வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போயிருச்சு. ஓகே, ஸோ ஆன் 11th you are supposed to take a trade provided 10th day high is broken. ஓகே, இப்போ 10ஆம் தேதி ஸ்டாக் வந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருக்கு. ஓகே, இதான் ஸ்டாக் வந்து 10ஆம் தேதி ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நாளைக்கு என்னைக்கு ப்ரோக்ரெசிவ்க்கு போச்சோ அதுக்கு அடுத்த நாளைக்கு நான் ட்ரேட் எடுப்பேன். 10ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னா நான் போய் அங்கே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஆன்டிசிபேட் பண்ணி ஐ வில் கோ அண்ட் பிளான் அ ட்ரேட். ஓகே, ஸோ இதில் ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணும், எப்படி ஸ்டாப் லாஸ் இருக்கும், அதெல்லாம் உங்களோட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வாட் யூ கேன் டூ இஸ், சி இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து இப்போ ப்ரோக்ரெசிவ்லேருந்து ஸ்ட்ராங்கு போயிருச்சு. ஓகே, if the stock moves from progressive to strong, நீங்க போய் open interest check பண்ணலாம். Suppose the stock is somewhere near to the highest call writers, you can book your profits. Okay, so இதில் வந்து ஒன்றும் hard and fast rules இல்லை ஸ்டாக்ல எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிறது. இது ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5% 10% ஈஸியாக கிடைக்கும். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் புக் தட். ஓகே, இப்போ ஸ்ட்ராங்லேருந்து ஏதாவது ஸ்டாக் லகார்டுக்கு வந்திருக்கு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போச்சு, ப்ரோக்ரெசிவ்லேருந்து ஸ்ட்ராங்குக்கு போயிருக்கு, அண்ட் தென் ஸ்ட்ராங்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் லகார்டுக்கு வந்ததுனாக்க நம்ம என்ன பண்ணி, இப்போ சே ஒரு ஸ்டாக் வந்து 10ஆம் தேதி லகார்டுக்கு வந்திருக்கு. ஓகே, லகார்ட் ஜோனில் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு 10ஆம் தேதி, சரியா? நான் 11ஆம் தேதி இதில் போய் ஒரு பேரிஷ் ட்ரேட் எடுப்பேன். பிகாஸ் ஸ்டாக் லகார்டில் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம், the stock is losing the momentum and I can anticipate a further downside. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ இங்கே 10ஆம் தேதி ஒரு ஸ்டாக் லகார்டுக்கு வந்துருச்சுனாக்க நான் வந்து 11ஆம் தேதி அதில் ட்ரேட் எடுப்பேன், ப்ரொவைடட் 10ஆம் தேதியோட டே லோ பிரேக் ஆகணும். ஓகே, 10ஆம் தேதியோட டே லோ பிரேக் ஆச்சுன்னா நான் 11ஆம் தேதி அதில் ட்ரேட் எடுப்பேன். அண்ட் தென் ஸ்ட்ராங்லேருந்து லகார்டு வந்ததுக்கப்புறம் அது வீக்குக்கு போகும், அண்ட் தென் யூ கேன் புக் யுவர் ப்ராஃபிட்ஸ் அக்கார்டிங்லி. ஓகே, இப்போ நீங்கள் தம்ப்நெயில பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 1500 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி பிடிச்சோம். ஓகே, ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய மூமெண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். நான் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நிறைய ஸ்டாக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெட் அஸ் கோ அண்ட் செக் ஒன் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் சே பேங்க் நிஃப்டி. ஓகே, கிவ் மீ a செகண்ட். இங்கே பாருங்கள், கிரியேட் பாஸ்கெட்டில் போய் செலக்ட் சிம்பிளில் நான் போய் பேங்க் நிஃப்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, Bank Nifty. Okay, so okay, so இப்போ பாருங்க இங்கே கீழே பாருங்க டேட் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க இப்போ வந்து 23ஆம் தேதி. சப்போஸ் நான் வந்து இதை ஒரு நாள் பின்னாடி ஆக்குறேன், 2 நாள் பின்னாடி, 3 நாள் பின்னாடி. ஸோ இங்கே அக்கார்டிங்லி என்ன காட்டும்னாக்க எந்த நாளைக்கு ஸ்டாக் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் பிளேஸ்டாக இருக்குது அது உங்களுக்கு காட்டும். ஓகே, இங்கே பாருங்க இப்போ நான் 16ஆம் தேதி ஜூலை மாதத்துக்கு போனேன்னா பேங்க் நிஃப்டி வாஸ் பிளேஸ்ட் இன் ப்ரோக்ரெசிவ். ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் செக் அவுட். இங்கே பாருங்க 12ஆம் தேதி ஜூன் மாதம், அண்ட் இங்கே பாருங்க இங்கே பாருங்க 10ஆம் தேதி ஜூன் மாதம் பேங்க் நிஃப்டி எங்கே இருந்தது, இட் வாஸ் இன் வீக் ஜோன். கரெக்ட், 10ஆம் தேதி இது வந்து வீக் ஜோனில் இருந்தது. ஓகே, நான் இப்போ ஒரு நாள் முன்னாடி வரேன், 11ஆம் தேதி ஜூன் மாதம் பேங்க் நிஃப்டி வந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க திருப்பி 12ஆம் தேதி நியூட்ரல் ஜோனுக்கு போயிடுச்சு, சரியா? அப்புறம் இப்போ பாருங்க 13ஆம் தேதி திருப்பி நியூட்ரல் ஜோன்லேயே இருக்குது. நியூட்ரல் ஜோனில் எப்போ இருக்குமோ அப்போ நம்ம ஒரு ட்ரேடுமே எடுக்க மாட்டோம். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க இப்போ 14ஆம் தேதி பேங்க் நிஃப்டி ப்ராப்பராக ப்ரோக்ரெசிவ் ஜோனுக்கு போயிடுச்சு. அண்ட் ப்ரோக்ரெசிவ் ஜோனுக்கு முன்னாடி எந்த ஜோனில் இருந்தது, வீக் ஜோனில். ஸோ நம்மளோட ரூல் என்ன சொல்லிது, வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போச்சுன்னா ஐ கேன் கோ அண்ட் டேக் அ புல்லிஷ் ட்ரேட். ஓகே, ஸோ 14th ஜூனுக்கு பேங்க் நிஃப்டி ப்ரோக்ரெசிவில் போயிருக்கு. ஓகே, நவ் let us go to the chart and see how it moved. See 14th ஜூனுக்கு இது ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருக்குனாக்கா I will go and take a trade on 15th June. Okay, so let me go and plot 1 day chart. Okay, இங்கே பாருங்க இதான் 14th ஜூன். ஓகே,
14th ஜூனோட கேண்டல் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க this is 14th ஜூனோட கேண்டல் இங்கே பாருங்க give me a second இதான் 14th ஜூன் ஓகே ஸோ பேங்க் நிஃப்டி வாஸ் ட்ரேடிங் சம்வேர் அரவுண்ட் 49,950 ஓகே 14th ஜூன் அண்ட் 14th ஜூனோட கேண்டல் வந்து எனக்கு 15th ஜூனுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு இங்கே பாருங்க 15th ஜூன் this is 15th June okay 15th June's candle broke 14th June's day high so ideally my trade got triggered somewhere around this level okay my trade got triggered somewhere around this level and அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் நமக்கு பேங்க் நிஃப்டில கிடைச்சிருக்கு ஓகே so approx 49,500 to bank nifty touched 53,000 ஓகே இது வந்து நமக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு நல்ல பொசிஷனல் ட்ரேட் நம்ம சொல்லலாம் இங்கே ஒரு கிளியர் கட் நம்மளுக்கு வந்து ஒரு டீசென்ட் மூவ் இங்கே பேங்க் நிஃப்டியில் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஆர்பிஜி டூலை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு ஒரு டீசெண்டாக ஒரு 1,000-1,500 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 2,000 பாயிண்ட்ஸ் இங்கே பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக இங்கே பொசிஷனல் ட்ரேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஓகே இதே மாதிரி இது வந்து நான் இண்டெக்ஸில் காட்டுறேன் பட் யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் செக் திஸ் அவுட் இன் ஸ்டாக்ஸ் as well நம்ம வந்து ரீசெண்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்த்தோம் நீங்கள் என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட் அதுவும் கொடுத்துருந்தது கரெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் தேதி ஜூலை மாதம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரோக்ரஸிவில் போச்சு நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கலாம் நான் வந்து நிறைய அதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் டெஃபினட்டாக செக் பண்ணலாம் பட் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு டீசென்ட் மூவ் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கரெக்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் புது புது வீடியோஸ் வேணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னா அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் இந்த டூலோட ஒன் மோர் ஸ்பெஷாலிட்டி என்னது ஓகே இப்போது உங்களோட மனசில் ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு எப்படி தெரியும் எந்த ஸ்டாக் வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போகிறது எனக்கு எப்படி தெரியும் பேங்க் நிஃப்டி வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போகிறது எனக்கு எப்படி தெரியும் நிஃப்டி வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போகிறதுண்டு ஸோ ஹவு am I supposed to go and check out these stocks கரெக்ட் ஸோ இங்கே பாருங்கள் கிரியேட் பாஸ்கெட்டோட ஆப்ஷன் இருக்குது ஓகே ஸோ இங்கே பாருங்கள் செலக்ட் சிம்பிளில் போய் உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வேணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செக்டர் வைஸ் ஸ்டாக்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஏபி கேபிட்டல் say ABFRL and say ACC okay and இங்க பாருங்க basket 5 இருக்கு you can erase that and you can give it a name like இப்போ நீங்க ஆட்டோட ஸ்டாக்ஸ்ல ஆட் பண்றீங்கன்னா நீங்க இங்க போய் ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாம் okay and say for example if you are adding FMCG stocks you can go and give it FMCG stocks னு நீங்க பேர் கொடுக்கலாம் and நீங்க கண்டினியூ பண்ணிட்டு பாஸ்கெட்டை சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப்ல இங்க பாருங்க நான் வந்து என்னோட basketsலாம் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ட்ராக் மெட்டல் ஸ்டாக்ஸ் ஸோ ஐ வில் கோ அண்ட் பிளாட் மெட்டல் ஸோ ஐ எம் ட்ராக்கிங் தீஸ் 3 ஸ்டாக்ஸ் இன் மெட்டல்ஸ் ஓகே சேல் ஜிந்தால் ஸ்டீல் டாடா ஸ்டீல் இதை நான் ட்ராக் பண்ணுறேன் இப்போ இங்கே பாருங்க இது வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு வந்திருக்கு இதில் ஒரு நல்ல ட்ரேட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் இப்போ அடுத்தவரை எனக்கு ஐடி பார்க்கணும்னா ஐ எம் ட்ராக்கிங் 2 ஸ்டாக்ஸ் இன் ஐடி சே டெக் மஹிந்திரா அண்ட் விப்ரோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்கெட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இட் won't டேக் மச் டைம் ஃபார் யூ நீங்கள் வந்து எந்த செக்டரை பார்க்க விரும்புறீங்களோ அந்த செக்டரோட 4-5 ஸ்டாக் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அண்ட் யூ கேன் அக்கார்டிங்லி கோ அண்ட் டேக் யுவர் ட்ரேட்ஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் வீடியோ டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும் ஸோ வீடியோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட என்ன கருத்துக்கள் உண்டோ அதை நீங்கள் டெஃபினட்டாக தெரியப்படுத்துங்க ஓகே ஸோ கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திப்போம் இன்றைக்கி அவ்வளோதான் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ